இந்த ரெசிபி கர்ட் வச்சு செய்கிறது வந்து இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. எல்லோரும் டிஃப்ரெண்ட் வெஜிடேபிள்ஸ் வச்சுலாம் ட்ரை பண்ணுறாங்க. பன்னீர், கேப்சிகம், இப்போ வந்து மஷ்ரூம், தீபிகா படுக்கோனால மஷ்ரூம் வச்சுலாம் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இப்போ பார்க்கலாம். பர்சனலாக இது எனக்கு அவ்வளோ ஃபேவரட் சொல்ல மாட்டேன். பட் இதுலேயே வந்து நான் இன்னும் வேர்க்கடலை போட்டெல்லாம் நான் செஞ்சுருப்பேன். லேசி ரெசிபியில் நீங்கள் பார்க்கலாம். அது இன்னும் இதை விட அல்டிமேட்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ எனிவேஸ் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ நான் இதுக்கு வந்து ஒரு வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயம் கட் பண்ணி எண்ணெய் ஊற்றி வெங்காயம், சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். ஸோ நான் இதே லேசி ரெசிபி சொல்லிட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இது ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான். பட் இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ கஷ்டமாக இல்லாமல் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஆல்சோ டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு செய்யக்கூடியது. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பழுத்த தக்காளி நல்லா சாப்பரில் இந்த மாதிரி சாப் பண்ணி நான் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமேல்ட்டு இதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மஷ்ரூம் சீக்கிரமாக வெந்துடும்னு. ஸோ இதுக்கு வேணும்னா சேம் பேஸ் தான். இது கூட நீங்கள் பன்னீர் வேணும்னா பன்னீர் சேர்த்துக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் எக்கு சேர்த்துக்கலாம். ஸோ சிக்கன் கூட சேர்த்துக்கிறாங்க, வேக வச்சு ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ டோட்டலி ஆப்ஷனல். என்ன வெஜிடபிள்ஸ் ஆர் என்ன வீட்டில் என்ன இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி இதை செஞ்சுக்கலாம். டோஃபு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா இப்போது ஒரு 1 or 2 minutes இந்த ஆயில், இந்த மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணிட்ட பிறகு ஸோ 1 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா. இது கூட வேணும்னா நீங்கள் வந்துட்டு சீரகத்தூள், கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 1 ஸ்பூன் கடலை மாவு பொடி நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதில் இருக்கிற எல்லா ட்ரை பொருள் எல்லாமே வந்துட்டு நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே குக் ஆகணும்ல, அதோடைய பச்சை வாசனை போகணும். ஸோ நல்லா குக் பண்ணிக்கிட்ட பிறகு இது கூட வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 200 கிராம்ஸ் நான் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இப்படி வேணாலும் இப்படியும் சாப்பிடலாம் தயிர் ஆட் பண்ணிக்காமல். பட் இப்போ இதுதான் வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு நான் இதை செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. டேஸ்ட் ஓகேஷாக தான் இருக்குது. ரொம்ப பெருசாக எனக்கு எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு, நல்லா இருக்குது, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குன்னு நான் போய் சொல்ல மாட்டேன் மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி. ஸோ இதுக்கு வந்து பெட்டர் வந்து அந்த லேசி ரெசிப்பியில் நான் செஞ்ச வெறும் கேப்சிகம் வச்சு இவ்வளோ மெனக்கிடாமல் சிம்பிளாக செஞ்ச அந்த லேசி ரெசிபியில் வேர்க்கடலாம் போட்டு செஞ்சுருப்பேன். அது ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. இன்னும் சொல்லணும்னா அடிக்கடிக்கு நாங்கள் இது செஞ்சு சாப்பிடுவோம். அந்த வீடியோ என்னென்னா சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய மஷ்ரூம் ஸ்டைல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இது ஃபுட்டு ரைஸுக்கு அண்ட் ஆல்சோ வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். ஸோ எஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.